கோழிக்கறி செய்யலாமா? நான் வந்து இந்த வீடியோலயே உங்களுக்கு புரியிற மாரி நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேங்க. நான் வந்து 1/2 கேஜி சிக்கன் எடுத்திருக்கேன். இஃப் நீங்க 1/2 கேஜி சிக்கன் எடுக்கிறீங்கன்னா, நீங்க இதுல போடுற மாதிரியே எவ்ளோ எவ்ளோ இன்கிரீடியன்ட்ஸ், எவ்ளோ மெஷர்மென்ட் அவ்ளோ போடுங்க. இஃப் நீங்க 1 கேஜி நீங்க செய்றீங்கன்னா, நீங்க அதுக்கேத்தாப்ல மாடுலேட் பண்ணிக்கோங்க உங்களோட இன்கிரீடியன்ட்ஸ. இது வந்து நம்ம மேரினேட் பண்ணி குழம்பா வைக்கிற சிக்கன் கறிங்க. ரொம்ப சிம்பிள்ங்க. ரொம்ப சிம்பிள். சீரியஸா சொல்றேன். ஒரு 1/2 அன் ஹவர்ல நீங்க இத செஞ்சிடலாம். நம்ம ஒன்ஸ் இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா, கடகடன்னு செஞ்சிடலாங்க. மேரினேஷன் கூட நீங்க வந்து 1 ஹவர், 2 ஹவர் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. 1/2 அன் ஹவர் மேரினேட் பண்ணா போதும். ஆனா கர்ட் வந்து சிக்கனுக்கு ஒரு சாஃப்ட்னஸ் குடுக்கும். நீங்க நார்மலா எப்பவும் செய்ற சிக்கன் குழம்புலயே நீங்க கொஞ்சம் கர்ட ஆட் பண்ணி பாருங்களேன். அது ஒரு சிக்கனுக்கு சாஃப்ட்னஸ் குடுக்கும். ஏன்னா நம்ம ஓவர் குக் பண்ணிட்டோம்னா சிக்கன அது ரொம்ப ஹார்ட்னஸ் ஆயிரும். அதுக்கு நீங்க கர்ட் ஆட் பண்ணி பாருங்க ஒன்ஸ். அது ஒரு சாஃப்ட்னஸ் குடுக்கும். நம்ம சாப்பிடுறதுக்கும், மெல்றதுக்கும் ஈஸியா இருக்கும். இந்த குழம்ப வந்து நீங்க சுக்கா மாரியும் செய்யலாம். இல்ல கிரேவி மாதிரியும் வைக்கலாம். எனக்கு வந்து கொஞ்சம் கிரேவி டைப் வேணும். ஸோ நான் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு வந்து ட்ரையா வேணும்னா, நீங்க தண்ணி ஓவரா ஆட் பண்ணாதீங்க. கம்மியா ஆட் பண்ணிக்கோங்க. இத வந்து நீங்க சுட சுட சாதத்துக்கூடயும் சாப்பிடலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி அந்த மாதிரியும் சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். நார்மலாவே நான்வெஜ் எல்லாத்து கூடயுமே போகும். நீங்க இந்த சிக்கன் குழம்பும் ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சிம்பிள் ரெசிபி. நீங்க வந்து தண்ணிய மட்டும் உங்களுக்கு ஏத்தாப்ல ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு கிரேவி டைப் வேணும். நான் இப்படி ஆட் பண்ணிக்கிட்டேன். தேங்க் யூ.